ஓம் சாந்தி 10-3-2025 சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதை ஆகக்கூடிய படிப்பு படிக்க வேண்டும், படிப்பிக்கவும் வேண்டும். அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தினுடைய வழியை சொல்ல வேண்டும். கேள்வி: யார் சதோ பிரதான முயற்சியாளர்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவார்கள். அவர்கள் அநேக பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஞான செல்வத்தை புத்தி என்கிற பையில் நிரப்பிக்கொண்டு தானம் செய்வார்கள். 21 பிறவிகளுக்கு சொத்தும் அடைவார்கள். மற்றவர்களையும் அடைய வைப்பார்கள். பாடல்: ஓம் நமச்சிவாயா. ஓம் சாந்தி. பக்தர்கள் யாருடைய மகிமையை செய்கிறார்களோ நீங்கள் அவருக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். எனவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அவருக்கு சொல்கிறார்கள் சிவாய நமக என்று. நீங்கள் நமக என்பதை சொல்ல வேண்டியதில்லை, அதாவது அவரை வணங்க வேண்டியதில்லை. தந்தையை குழந்தைகள் நினைக்கிறார்கள், ஒருபொழுதும் வணங்குவதில்லை. இவரும் தந்தைதான். இவர் மூலம் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் வணங்குவதில்லை, நினைக்கின்றீர்கள். ஜீவாத்மாக்கள் நினைக்கிறார்கள். தந்தை இந்த உடலை கடனாக பெற்றிருக்கிறார். தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை எப்படி பெறுவது என்பதின் வழியையும் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நீங்களும் நன்றாக தெரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகம் சுகதாமம். ஆத்மாக்கள் எங்கு வசிக்கிறதோ அது சாந்திதாமம். உங்களுடைய புத்தியில் நான் சாந்திதாமத்தில் வசிப்பவன் என்பது உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் சொர்க்கம் செல்வதற்காக, மனித நிலையிலிருந்து தேவதை ஆகுவதற்காக இந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். படிப்பில் சிலர் வேகமாக முயற்சி செய்கின்றனர், சிலர் மந்தமாக முயற்சி செய்கின்றனர். இதில் சதோ பிரதான முயற்சியாளர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குவதற்குரிய முயற்சியை வரிசை கிரமமாக செய்கின்றனர். அநேக பேருக்கு நன்மையையும் செய்கிறார்கள். எந்த அளவிற்கு ஞான செல்வத்தை புத்தி என்கிற பையில் நிரப்பிக்கொண்டு தானம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு பலனும் கிடைக்கும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகிறார். இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணருக்காக என்னென்னவோ எழுதிவிட்டனர். அதாவது தந்தை சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணர் புத்திசாலிகள் தான், ஆனால் அவங்க சின்ன வயசில் கிருஷ்ணராக இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் களங்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் அவை அனைத்தும் பொய்யான களங்கம். அதெல்லாம் பொய்யான களங்கம்னு தந்தை சொல்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் அம்மா நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என கூறுகின்றார். இதனுடைய அர்த்தமும் புரியவில்லை. நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்றால் வெண்ணெயை சாப்பிட்டது யார்? குழந்தைகள் என்றால் பால் குடிப்பார்கள், வெண்ணெயை சாப்பிடுவார்களா என்ன? பானையை உடைத்தார் என்றெல்லாம் காட்டியுள்ளனர். இது போன்ற விஷயங்களெல்லாம் இல்லை. அவர் சொர்க்கத்தின் முதல் இளவரசன். ஸ்ரீ கிருஷ்ணரோ இளவரசனாக இருக்கிறவர். அவர் போய் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அதனால் கிருஷ்ணர் மேலே ஏற்படுத்தியிருக்கிற அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் பொய்யான களங்கம் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. மகிமை அனைத்தும் ஒரு சிவபாபாவினுடையது. உலகத்தில் வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. இச்சமயம் அனைவரும் தூய்மையின்றி இருக்கிறார்கள். ஆனால் பக்தி மார்க்கத்திற்கும் பெருமை இருக்கின்றது. பக்த மாலையின் புகழும் பாடப்பட்டுள்ளது. பெண்களின் வரிசையில் மீராவின் பெயர் இருக்கிறது. ஆண்களின் வரிசையில் நாரதரின் பெயர் முக்கியமாக பாடப்பட்டுள்ளது. ஒன்று பக்த மாலை, மற்றொன்று ஞான மாலை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ருத்ரமாலை என்பது இந்த சங்கம யுகத்தினுடையதாகும். இதன் ரகசியமும் உங்களுடைய புத்தியில் உள்ளது.
இந்த விஷயங்களை தந்தை உங்களுக்கு நேரடியாகவே அமர்ந்து புரிய வைக்கிறார். நேரடியாக அமர்ந்து புரிந்து கொள்ளும்போது மெய் சிலிர்க்க வேண்டும். ஆகா சௌபாகியம், 100% துர்பாகியசாலியாக இருந்த என்னை சௌபாகியசாலியாக மாற்றுகிறார் என்பதை நினைத்து. சிவத்தந்தை நமக்கு இவர் மூலம் படிப்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவத்தந்தைக்கு தனக்கென்று சரீரம் இல்லை. அவரோ பரம ஆத்மா. பரம ஆத்மா என்றால் பரமாத்மா. மற்றபடி மனிதர்கள் அநேக பெயரை வைத்துவிட்டனர். விதவிதமான கோயில்களும் கட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது தந்தை சொல்கிறாங்க, சிவபாபாவுக்கு நிறைய கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் வைத்த பேரினுடைய அர்த்தத்தை நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. பாம்பேயில் பாபுல்நாத் கோயில் இருக்கிறது. இச்சமயம் உங்களை தந்தை முள்ளிலிருந்து மலராக மாற்றுகிறார். அதனால தான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. உலகத்திற்கே எஜமானராக ஆகிறீர்கள். முதலில் முக்கியமான விஷயம், ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை ஒருவரே. அவர் மூலம்தான் பாரதவாசிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. பாரதத்தின் எஜமானர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர். சீனாவிற்கு இல்லை. சீனாவிற்கு இருந்திருந்தால் முகம் வேறு விதமாக இருந்திருக்கும். இந்த படத்தில் முகமே வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? இவர்கள் பாரதத்தை சார்ந்தவர்கள்தான். முதலில் வெள்ளையாகவும் பிறகு கருப்பாகவும் மாறுகிறார்கள். ஆத்மாவில் அழுக்கு படுகிறது, ஆகையால் கருப்பாகிறார்கள். இப்பொழுது இயற்கையும் தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. இந்த பூமியும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆகாயத்தில் புயல் அடித்தால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது, தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டு உள்ளது. இப்பொழுது இந்த உலகத்தில் பரம துக்கம் உள்ளது. அதாவது துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. அங்கு பரம சுகம் ஏற்படும். சத்தியுகத்தில் சுகம் நிறைந்ததாக இருக்கும். தந்தை பரம துக்கத்திலிருந்து பரம சுகத்திற்கு அழைத்து செல்கிறார். இது அழிந்து விடுகிறது. பிறகு அனைத்துமே சதோ பிரதானம் ஆகிவிடுகிறது. இந்த பழைய உலகம் அழிஞ்சு விடுகிறது. பிறகு அனைத்துமே சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது முயற்சி செய்து எவ்வளவு பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டும் அவ்வளவு அடைந்து விடுங்கள். இல்லை என்றால் பிறகு பச்சாதாபப்படுவீர்கள். தந்தை வந்திருந்தார், நான் எதையுமே அடையவில்லை என்று. அதாவது இப்போ செய்ய வேண்டியது எல்லாமே இப்போ செஞ்சிருங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இல்லைன்னா பிறகு நம்ம பச்சாதாபப்பட வேண்டியது ஏற்படும். மனிதர்களோ சரீரத்தை விடும் பொழுது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த சமயத்தில் எவ்வளவு தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என பாபாவும் புரிய வைத்துள்ளார். உதாரணமாக காசி கல்வெட்டில் விழுந்து இறக்கிறார்கள். ஏனென்றால் சிவனுக்கு அர்ப்பணமானால் முக்தி கிடைக்கும் என்று கேள்விப்பட்டுள்ளார்கள். இப்போது நீங்கள் அர்ப்பணமாகிறீர்கள் அல்லவா? எனவே பக்தி மார்க்கத்தில் கூட அந்த விஷயங்கள் நடக்கிறது. இப்போ சங்கமயுகத்தில் சிவனுக்கு யார் நம்ம எல்லாருமே அர்ப்பணம் ஆகியிருக்கிறோம். இதனுடைய ஞாபகார்த்தமாக தான் அவங்களும் சிவனுக்கு அர்ப்பணம் ஆனோம்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த காசி கல்வெட்டில் போய் இறந்துடுறாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், யாரும் திரும்பி செல்ல முடியாது. அதாவது யாரும் முக்தி அடைய முடியாது, அதாவது வீட்டிற்கு திரும்ப செல்ல முடியாது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. அர்ப்பணம் ஆகிறார்கள் என்றால் பாவங்கள் விலகுகின்றன. மற்றபடி கணக்கு வழக்கு புதியதாக ஆரம்பமாகிறது. நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். இந்த சமயம் அனைவருக்கும் இறங்கும் கலையாகும். நான் சத்கதி அளிக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். தூய்மை இல்லாதவர்களை உடன் அழைத்து செல்ல மாட்டேன். எனவே இப்பொழுது தூய்மையாகுங்கள். உங்களுடைய ஜோதி எரியும். புதிய உலகத்தில் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். உங்களுடைய படிப்பு எதிர்கால புதிய உலகத்திற்காக. மற்ற அனைத்து படிப்பும்
இந்த உலகத்திற்கு உண்டானதாகும். இங்கு நீங்கள் படித்து எதிர்காலத்தில் பதவியை பெற வேண்டும். கீதையிலும் கூட ராஜயோகம் கற்பிக்கப்பட்டுள்ளது. கடைசியில் போர் ஏற்பட்டது. பிறகு எதுவுமே இல்லை. பாண்டவர்களுடன் நாயை காண்பிக்கிறார்கள். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க, காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பொழுது நான் உங்களை பகவான் பகவதியாக மாற்றுகிறேன் என பாபா கூறுகின்றார். இங்கே பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். காம விகாரத்திற்காக எவ்வளவு துக்கத்தை கொடுக்கிறார்கள். எல்லையற்ற தந்தை ஞானக்கடல் நமக்கு படிப்பித்து கொண்டு இருக்கிறார். இந்த குஷி குழந்தைகளுக்கு இப்பொழுது இருக்க வேண்டும். மிகவும் அன்பான நாயகனாக இருக்கிறார் தந்தை. நாம் அரைக்கல்பமாக அந்த நாயகனை நினைவு செய்து வந்துள்ளோம். இப்பொழுது நான் வந்துள்ளேன், என்னுடைய வழிப்படி நடங்கள் என்று தந்தை சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். வேறு யாரும் இல்லை. என்னுடைய நினைவு தவிர உங்களுடைய பாவம் பஸ்மமாகாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சர்ஜனிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருங்கள். தந்தையும் இப்படியெல்லாம் உறவு பாராட்டுங்கள் என்று வழியும் காண்பிப்பார். ஒருவேளை ஆலோசனைப்படி நடந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் பலன் கிடைக்கும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக நேரடியாக ஈஸ்வரனின் பெயரில் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த புருஷோத்தம யுகத்தில் தன்னை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து கொண்டு ஜீவன் முக்தி அடைய வேண்டும். குளவியைப் போன்று பூம் பூம் என ரிங்காரம் விட்டு தனக்கு சமமாக மாற்றுவதற்கு சேவை செய்ய வேண்டும். வரதானம். அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தின் மூலம் சக்திசாலியாக ஆகக்கூடிய சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். யார் அனைத்து பிராப்திகளில் அனுபவி மூர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் சக்திசாலியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சக்திசாலியான அனைத்து பிராப்திகளின் அனுபவி மூர்த்திகள்தான் வெற்றி மூர்த்தி ஆக முடியும். ஏனென்றால் இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வள்ளல் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடுகின்றனர். எனவே உங்களிடம் அனைத்து சக்திகளின் ஸ்டாக் சேமிப்பு இருக்கும்போதுதான் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். எப்படி வெளிநாடுகளில் ஒரே கடையில் அனைத்து பொருளும் கிடைத்து விடுகின்றதோ அதேபோல் நீங்களும் அனைத்து சக்திகளில் நிரம்பியவர் ஆக வேண்டும். பொறுமை சக்தி உள்ளது, எதிர்கொள்ளும் சக்தி இல்லை என்று இருக்கக்கூடாது. அனைத்து சக்திகளின் ஸ்டாக் சேமிப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி மூர்த்தி ஆக முடியும். ஸ்லோகன். நியமங்கள்தான் பிராமண வாழ்க்கையில் அடிகள் ஆகும். அடி மீது அடி வைப்பது என்றால் இலக்கை நெருங்குவது என்பதாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. இப்பொழுதெல்லாம் சிலர் முக்கியமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்னால் பொய்யை பார்க்க முடியாது, பொய்யை கேட்க முடியாது என்று. எனவே பொய்யை பார்த்தாலோ கேட்டாலோ உள்ளுக்குள் ஆவேசம் ஏற்படுகிறது. ஆனால் பொய்யை பார்த்து உள்ளுக்குள் ஆவேசப்படுகிறீர்கள் என்றால் அதுவும் பொய்மையே ஆகும். பொய்மையை அழிப்பதற்காக தனக்குள் உண்மை சக்தியை தாரணை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.